சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படுமா? வெளியான தகவலால் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டசபை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது அவரது சொத்து பட்டியலை வெளியிட்டிருந்தார். தற்பொழுது அதனை விட பல மடங்கு தற்பொழுது அதிகரித்துள்ளது. மேலும் பினாமியின் பெயரில் பல கோடி சொத்துக்கள் பெற்றிருப்பதாகவும் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அதற்கான ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்து வருகிறார்கள். எப்படியாவது உதயநிதி மற்றும் ஸ்டாலின் இவர்களது சொத்துக்கள், பினாமிகளது சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆவணங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படுவதோடு தற்பொழுது மக்களவையில் புதிதாக சட்டம் ஒன்று அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அமைச்சராக இருந்தாலும், எம்எல்ஏக்களாக இருந்தாலும், முதல்வராக இருந்தாலும் அவரது பதவியை பறிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்படும். தற்பொழுது 9 மாதங்களில் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சிக்குவதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக மக்களிடம் நேரடியாக வீடு வீடாக சென்று பிரச்சாரங்களை மேற்கொண்டு தமிழகத்தை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றுவேன் என்றும் கூறியிருந்தார். ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் செய்தது என்ன? 415 வாக்குறுதிகளுக்கு மேலாக சொன்ன ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றியதோ 20. அதிலும் பல குளறுபடிகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடாதவாறு சொத்துக்கள் முடக்கப்படுவதும் அவரை சிறைபிடிப்பது பற்றியான தீவிரமான விசாரணையையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். ஆனால் இதிலிருந்து ஸ்டாலின் அவர்களால் தப்பிக்க முடியும். அவரிடம்தான் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் ஸ்டாலின் அவர்களால் செய்ய முடியும். ஆனால் சிறு தவறு ஸ்டாலின் அவர்கள் செய்யும் பட்சத்தில் அவரை ஒட்டுமொத்தமாக கைது செய்வதற்கான அதிகாரங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு வரும். அதற்காகத்தான் தற்பொழுது காத்து கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது இந்தியா முழுவதும் பணக்கார முதல்வர்கள் பட்டியலில் 14வது இடத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக கார் கூட இல்லையா என்று பலரும் விமர்சனம் செய்து வந்த நிலையில் 14வது இடத்தில் இருப்பதால் அவரும் பணக்காரர் தான் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகின்றன. மேலும் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை பினாமியின் பேரில்